ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பைசியான எக் கறி, அதாவது எக் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 எக்கை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிராக்ஸ் கூட இருக்காது. இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டு வேக வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து உடனே அந்த சுடு தண்ணியிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் உடனே அதை அந்த ஓடுகள், அதாவது அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணால் நமக்கு பர்ஃபெக்டான எக்கு நமக்கு எந்த கிராக்ஸும் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். இப்போது இந்த எக்கை நம்ம 4 பக்கமும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏன் கட் பண்ணுறோன்னா, நம்ம மசாலா பண்ணும்போது மசாலாலாம் இந்த எக்குக்குள்ளேயும் இறங்கும். அது ஒரு எக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த எக் கறி செய்கிறதுக்கு வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸே போதும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, ஈவன் சுடு சாதம், அதாவது சூடான ஒயிட் ரைஸோட ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி. அதை நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு மேலே பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்கை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், மிளகாய் தூள், அதை விட கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடலாம். ஸோ அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரத்துலேயே தீஞ்சிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எக்கை இதில் சேர்த்து நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்காக நம்ம செய்கிறோன்னா, இப்போவே அந்த மசாலாஸ் அந்த எக்குக்குள்ளே நமக்கு நல்லா சேர்ந்து வரும். ஸோ அதுக்காக தான். அதேமாதிரி எக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக நம்ம சாப்பிடும்போது. இப்போ இதை 1 நிமிஷம் நம்ம நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா நம்ம லைட்டாக சார்ட் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேன்லேயே நம்ம தாளிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் எக்ஸஸாக ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். எவ்வளோ பொடியை நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆனியனை கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் சீக்கிரம் வதங்கணுன்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உப்பு முதலே நீங்கள் சேர்த்துருங்க, ஈஸியாக உங்களுக்கு ஆனியன் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ நான் இப்போ உப்பு சேர்த்து ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியனோட ராஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் நான் 2 பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா உங்களுக்கு திக்காக வரணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் மீடியமான ஒரு கிரேவி பதத்தில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேர்த்த உடனே தக்காளி நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மேலே தெரிச்சு வரும். தக்காளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லாவே வெந்துருச்சு, அதோட ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழம்பு பொடி, அதாவது சில்லி பொடி. வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி தான். ஸோ நான் அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது பெருங்காயம் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஃபைனலாக லாஸ்ட்டாக பெப்பர் பவுடரும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிரேவி ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மசாலாவும் நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போவுமே நம்ம
ஒரு லிட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அதை நல்லா ட்ரை பண்ண விடலாம். ஸோ 6 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது ஃபைனலாக நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை சேர்த்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலான சிட்டி சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.